நம்மளோட கப்பி மீன்கள் வந்து நிறைய ப்ரீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி ப்ரீடிங் கேஜ் வாங்கி வைப்போம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் கேடி அக்வாரியம் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் மாதிரி வந்து யூடியூப் சேனலில் போட்டிருந்தேன். அந்த ப்ரீடிங் கேஜ் வேணும்ட்டு நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணேன். மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணார், இத்தனை ரூபா அப்படின்னு சொன்னார். நான் அதையும் அனுப்பிட்டேன். பேமெண்ட்டை அனுப்பிட்டு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சு இந்த மாதிரி அனுப்பிச்சிட்டேன் ப்ரோ அப்படின்னு அனுப்புகிறேன். ரிப்ளை காணோம். கால் பண்ணுறேன், காலில் எடுக்கலை. பேமெண்ட் போட்டு ஒரு 10 நாள் ஆச்சு. பார்த்திங்கன்னா பிப்ரவரி 22 வந்து நம்ம வேணும் அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து அன்றைக்கே வந்து ஜிபே நம்பர்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ எவ்வளோ ரேட்லாம் சொன்னாங்க. நம்ம வந்து அன்றைக்கி சாயங்காலம் போலையே அமௌண்ட் போட்டு விட்டு அட்ரஸ் போட்டு விட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஒரு 10 நாள் போச்சு. 10 நாளுக்கு அப்புறம் வந்து கரெக்டாக 10 நாள் அதுக்கப்புறம் ஒரு 1-2 நாளுக்கு அப்புறம் வந்து மெசேஜ் பார்த்தாங்க. மெசேஜ் பார்த்துட்டு சரி நான் சரியாக பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் டியூஸ்டே சென்ட் பண்ணுறோம், வெனஸ்டே வந்து வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வெனஸ்டே வந்துருச்சு. ஸோ 10 நாளுக்கு அப்புறம் நமக்கு அந்த ப்ரீடிங் கேஜ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ அதான் வந்து நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அப்படியே ப்ரோ அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னும் ஒரு 2-3 ப்ரீடிங் கேஜ் தேவைப்படுது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்த ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் வந்து எனக்கு அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா நான் அந்த ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ பண்ணும்போது நான் என்ன அமௌண்ட்னு சொன்னீங்கன்னா அதையும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அதை வந்து நான் என் வீடியோவில் ஆட் பண்ணி உங்களுக்கு நான் டேக் பண்ணுறேன் யூடியூப்லேயே. ஸோ நம்பிக்கை இருந்தால் அப்படி அனுப்பிச்சி விடுங்க. திரும்ப வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் டைம் ஆனாலும் ஆயிரம் அதுக்கு தான் கேட்குறேன். ப்ராடக்டை ரிவ்யூ பண்ணுறதுனா பேசிக்காக வந்து நான் அதை செட்டப் பண்ணுறதை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு வந்து பார்சலு. ஸோ நல்லா பெரிய பாக்ஸாக வந்திருக்கு. இவ்வளோ பெருசு அதான் நம்ம அன்பாக்சிங் பண்ணி இதில் என்ன இருக்குது அப்படின்னு நான் ஆக்சுவலாக நான் சொல்லியிருப்பேன் என்ன இருக்குன்னு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் உங்கள்கிட்ட அந்த வீடியோவில். நல்லா பெரிய டப்பா தான். நல்லா பெரிய டப்பா. நான் என்ன நினச்சேன்னா டப்பாவோட வராது, ஏதாவது ஒரு டப்பா இல்லாமல் வேறு மாதிரி ஏதாவது கவர் பண்ணி வரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் டப்பாவில் வந்திருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ள செல்லோ டேப்லாம் நல்லா போட்டிருக்கு. இந்த ப்ரீடிங் பாக்ஸை வச்சு நம்ம ப்ரீடிங் பண்ணுறோம், நிறைய குட்டிகளை காப்பாற்றுறோம். பார்த்தீங்கன்னா லைவ் ஃபிஷ்ஷுன்னு போட்டு வந்திருக்கு. ஆனால் அதில் லைவ் ஃபிஷ் இல்லை, ப்ரீடிங் கேஜ் தான் இருக்குது. ஐ மீன் கப்பி ப்ரீடிங் கேஜ் தானே சொல்லணும். ஸோ இந்த அட்ரஸ் தான் நமக்கு வந்திருக்கு. இதுதான் கேடி அக்வாரியம் அவரோட கடையோட அட்ரஸ்ன்னு நினைக்கிறேன். எதில் வந்திருக்கு அப்படின்னா ப்ரொஃபஷனல் கொரியரில் தான் வந்துச்சு நமக்கு. நல்லா சிலட்டை போட்டிருக்கு. 10 நிமிடங்களுக்கு பிறகு திறந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா தனியாக மேலே ஒரு ஆஹா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெளிஞ்சு வந்திருக்கு. அதாவது லைட்டாக, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி பண்ணாவே அது சரி ஆயிடுது. ஓகே. ஸோ நான் இது வரைக்கும் தொட்டு கூட பார்த்தது இல்லை. நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன், நிறையா இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துருக்கேன், இன்ஸ்டாகிராம் பேஜஸில் பார்த்துருக்கேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் எனக்கு தான் அதை தொட்டு பார்க்குறேன். லைட்டாக அந்த மூலையிலலாம் குத்துது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும், கொஞ்சம் லைட்டாக அது கொரியரில் வந்ததுனால கொஞ்சம் ஷேப்பு கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி அமுக்கணும்னாவே சரியாயிருது ஓரளவுக்கு. ஓகேவாக தான் இருக்குல்லாம். இந்த மூலையில் வந்து இந்த இது பேர் நெட்டு தானே, அது வந்து லைட்டாக குத்துது. இந்த இடத்துல ஒரு சின்ன கட்டுக்கம்பி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கட்டுக்கம்பி வந்து அதுக்கு மேலே போகுது. அதோட அந்த கட்டுக்கம்பியோட இந்த ரெண்டையும் சேர்த்த மாதிரி ஒரு சின்ன இது பேர் என்னன்னு சின்னதாக உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இது மாதிரி சுற்றி எல்லா இடத்துலையும் அதை வந்து கனமாக பிடிச்சிக்கிறதுக்கு அந்த கட்டுக்கம்பியோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க. உள்ள இப்படி தான் இருக்குது. இதில் தான் நம்ம வந்து கப்பி பேரண்ட்டை வந்து உள்ளே விட்டுட்டு
ஸோ அந்த குட்டி போட்டோன்னா அந்த குட்டி வந்து வெளியே போகிற மாதிரி. ஸோ இப்படி வச்சுருந்தோம்னா நமக்கு வந்து நம்ம உட்காந்து எல்லா குட்டியும் பிரித்து போட்டோன்னு அவசியம் இல்லை. அந்த மீன்களும் வந்து பெரிய மீன்களும் வந்து குட்டியெல்லாம் சாப்பிட்றாது அந்த அவ்வளோ சீக்கிரத்தில். ஸோ ஓரளவுக்கு ஓகே. கீழே கொஞ்சம் தூக்கின மாதிரி இருக்குது, அதையும் கொஞ்சம் அமுக்கி விட்டுருலாம். அமுக்குனா ஓகே ஆயிடுது. நான் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே அந்த கட்டுக்கம்பி வந்து போகுது, இங்கிட்டு போகுது, இந்த பக்கம் போகுது. அந்த ஸ்ட்ரக்சரை கொடுக்கறதுக்கு அது போயிட்டுருக்கு, வச்சுருக்காங்க. ஓகே. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பைப் இருக்குது. ஸோ அந்த பைப்பு தான் வந்து நல்லா கின்னுன்னு அதை நிற்க வைக்குது. அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி போட்டு எல்லா பக்கமும் 2 போட்டு அதை கனமாக பிடிச்சி வச்சுருக்காங்க, இந்த வலையோடு சேர்த்து பிடிக்கிற மாதிரி. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ பேக்கிங் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. செல்லோ டேப் நிறையா போட்டு மேலெலாம் கவர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். டப்பா நல்லா பெரிய டப்பா. வேறு இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா வேறு அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. ஓரளவுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நம்ம வந்து ப்ரீடிங் பர்பஸுக்காண்டி, அதாவது கப்பி நம்மள்ட்ட நிறைய ப்ரீட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி தான் வாங்கினோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வாங்குறதுக்கு, கொஞ்சம் இல்லை ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ எப்படியும் நம்ம கைக்கு வந்துருச்சு. கெட்டி உக்காரியம் ப்ரோ, அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ. ஆனால் கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுற எனக்கு புரியுது, நீங்கள் அவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க, அது கொஞ்சம் கரெக்டாக இருக்காது தான் எனக்கு புரியுது நல்லாவே. ஏன்னா நாங்களும் ஒரு மீன் கடை வச்சுருக்கோம் சின்னதாக. இருந்தாலும் அவசரத்துக்கு நான் டக்குன்னு எப்போ நாளைக்கு வருமானு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அது கிடைக்கல. ஸோ அதனால தான் ஒரு பிரச்சனை. அதை மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் ரிப்ளை பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் கஸ்டமருக்கு. கஸ்டமராக ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். மற்றபடி ப்ராடக்ட் நல்லாயிருக்கு. நான் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம யூடியூப் சேனல் வந்து வீடியோ போடுறேன். நிறைய குட்டி எடுக்கிறோம், பண்ண வைக்கிறோம். ஸோ ஒன்று தான் வாங்கியிருக்கோம் அதில். இப்போ அந்த ப்ரீடிங் கேஜை வந்து நம்ம தண்ணியில் வச்சு பார்ப்போம் எப்படி நிற்கிது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து நிற்கிது. அந்த இதில் வந்து ஏர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நல்லா. ஸோ இதனால தான் வந்து அது வந்து அந்த அளவுக்கு பாதியிலே போயிட்டு நின்றுக்குது. அதில் வந்து கப்பியெல்லாம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா குட்டியெல்லாம் கீழே போயிடும். ஸோ நமக்கு வந்து பெரிய வேலை இருக்காது. குட்டியெல்லாம் பிரித்து போடணும், அம்மாக்கள் வந்து தின்றுங்க அந்த குட்டியை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. இனிமே சூப்பராக இருக்குல்ல, வாவ். நான் அதை வந்து போடலை, ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இதை கொஞ்சம் இதாக வச்சு மறைக்கணும். ஏன்னா இந்த இடத்துல காலைல வந்து வெயில் அடிக்கும். நான் இப்படியே வச்சுருந்தேன் அப்படின்னா அந்த மீன்கள்லாம் இதிலே இருக்குங்க. வெயில் வந்து அடிச்சுன்னா மீனுக்கு வந்து ஒரு மாதிரியாக போயிடும், அப்புறம் எல்லாம் அடி வாங்கிறது கூட சான்ஸ் இருக்குது. அதனால் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு தர்மாக்கோல் இருக்கும். இந்த தர்மாக்கோல் வந்து ஓரத்தில் இருக்குது. ஸோ அந்த ஓரத்தில் உள்ள தர்மாக்கோல் மாதிரி இங்கே நம்ம வைக்கணும். இங்கே வச்சுட்டு தான் அதுக்குள்ளே வந்து மீன் போடணும். இருந்தாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. மீன் கண்டிப்பாக நான் இப்போ போட்டு பார்ப்போம் அது எப்படி இருக்குது அப்படின்னு. இதுதான் நம்மளோட நெட்டு, சூப்பர் நெட்டு. இதை நம்ம மீன்கல்லேருந்து நம்ம வீட்டுக்கு கொண்டாந்து ஒரு வாரம் தான் ஆகுது. சூப்பராக இருக்கும். இதை வச்சு தான் இப்போ பிடிச்சி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மீன்லாம் நல்லா டக்குன்னு பிடிச்சிட முடியுது. செம்ம குவாலிட்டி. அப்புறம் நான் அந்த கப்பி ப்ரீடிங்கை பற்றி நான் வீடியோ போடலை. இந்த செட்டப் நான் எப்படிலாம் பண்ணேன் அப்படிங்கலாம் வீடியோ போடலாம். நான் வீடியோ போடுவேன் கண்டிப்பாக. ஸோ இப்போதைக்கு நான் வந்து இதை மட்டும் இந்த கண்டென்ட்டை வந்து முடிச்சுக்கிறேன். நிறையா ஒரு 25-20 பேர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். சாரி, 25-20 மீன்கிட்ட இருக்கும், பேர் கிடையாது. ஸோ
இந்த கப்பியை பாருங்களேன் ஒரு நிமிஷம். சூப்பராக இருக்குல்ல, குட்டி போட போகுது. ஸோ இப்போதைக்கு ஒரு 3 4 5 6 6 7 மொத்தம் 7 கப்பி வந்து உள்ளே விட்டுருக்கேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காண்டி எல்லாம் நல்லா நிற்கிது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரில அப்படின்னு நான் காமிக்கிறேன் இருங்க. பார்த்தீங்களா, எல்லாம் அதுக்குள்ளே நிற்கிது. ஸோ அது குட்டி போட்டுச்சுன்னா எல்லாமே எஸ்கேப் ஆயிரும். நமக்கு அந்த குட்டி நிறையா கிடைக்கும். ப்ளஸ்ஸு நமக்கு அந்த டைம் மிச்சமாகும். டெய்லி உட்காந்து நமக்கு வந்து தேடிக்கிட்டு இருக்க தேவையில்லை. இதுக்குள்ளே குட்டி போட்டுச்சு அப்படின்னா அது வாட்டில் குறுக்க ஓடிக்கிட்டு இருக்குங்க. அது அங்கன ஒரு குட்டி தெரியுது, அங்கன தெரியுது. ஸோ இப்போ அந்த குட்டியை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது தாய்களுக்கு இடையில். அதனால் இந்த மாதிரி வாங்கி போட்டோம்னா ஒரு ஒர்த்தான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வாங்கினது. ஸோ ஓகே, சூப்பராக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். மீன் கடை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை காந்தி ரோட்டில் இருக்குது. ஸோ காந்தி ரோட்டில் எங்கே இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு வழி சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காந்தி ரோட்டில் தான் நிற்கிறோம். இதுதான் காந்தி ரோடு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஒத்த கடை. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த முச்சந்தி, அங்கே தான் காளான் கடை இருக்கும். ஸோ ஓகே, நான் வழி சொல்கிறேன். ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தோம் அப்படின்னா இதான் பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோயில் பூட்டி இருக்குது. இப்படியே என்ன ஸ்ட்ரைட்டாக போகணும். நான் இது உங்களுக்காண்டியே வண்டி அங்கே நிப்பாட்டி வச்சுட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் சொல்கிறேன் ரேட் கரெக்டாக. ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜான் ஸ்கூல் வரும் லெஃப்ட் சைடு. அதுக்கப்புறம் தான் நம்ம மீன் கடை இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜான் ஸ்கூலு. உள்ள ஸ்கூல் நடந்துக்கிட்டு இருக்குது. குழந்தைகள்லாம் பேசுகிற சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. புனித ஜான் தொடக்கப்பள்ளி டிவிக்கேன்னு போட்டிருக்கா. ஸோ அதான் அந்த அருகே பாருங்க நம்ம மீன் கடை. ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும், அந்த இதுதான் நம்ம மீன் கடை. ஜீவா வண்ண மீன் நிலையம்னு போட்டிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்பி ஏடிஎம் இருக்கும். அதுக்கு இங்கிட்டு நம்ம கடை.